செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு. அனைத்து நீர்நிலைகளையும் ஒரே நேரத்தில் தூர்வார இயலாது என பேட்டி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. 19ஆம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கதேச போர் நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் இளம் தலைமுறையினருக்கு என்றென்றும் ஊக்கம் என பிரதமர் மோடி அறிக்கை. உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். டெல்லி உட்பட வட மாநிலங்களில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் அவதிக்குள்ளான மக்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் 29 நாட்களில் ரூபாய் 1.68 கோடி வருவாய் என தேவஸ்தானம் தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். இந்த முறைக்கு எதிராக ஜனநாயக சக்தி ஒன்றிணைந்து போராட வேண்டும் என முதல்வர் அழைப்பு. கோவிலுக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்ற சர்ச்சையை வன்மையாக கண்டிக்கிறேன் என நடிகை கஸ்தூரி பேட்டி. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு. அனைத்து நீர்நிலைகளையும் ஒரே நேரத்தில் தூர்வார இயலாது என பேட்டி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. 19ஆம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கதேச போர் நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் இளம் தலைமுறையினருக்கு என்றென்றும் ஊக்கம் என பிரதமர் மோடி அறிக்கை. உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். டெல்லி உட்பட வட மாநிலங்களில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் அவதிக்குள்ளான மக்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் 29 நாட்களில் ரூபாய் 1.68 கோடி வருவாய் என தேவஸ்தானம் தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். இந்த முறைக்கு எதிராக ஜனநாயக சக்தி ஒன்றிணைந்து போராட வேண்டும் என முதல்வர் அழைப்பு. கோவிலுக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்ற சர்ச்சையை வன்மையாக கண்டிக்கிறேன் என நடிகை கஸ்தூரி பேட்டி.